கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து உங்களுக்கு நெல்லிமர வழிபாடு, குபேரன் வழிபாடு, நெல்லிமர வழிபாடு எப்படி வேணால் சொல்லலாம். இது உங்களுக்கு துளசி கல்யாணம் கூட இந்த கார்த்திகை மாதத்து தான் வரும். இந்த நெல்லி மரம் எங்கே இருந்தாலும் நம்ம 365 திரி ஏற்றி வழிபாடுறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா கார்த்திகை மாதம்னாலே 365 திரி தான். இந்த மாதிரி வாழை மட்டையில் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வாழை மட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு 365 திரியை ஏற்றி நம்ம நெல்லி மரத்துக்கு வழிபாடு பண்ணி நம்ம தீப தூப ஆராதனை காட்டலாம். இது ஒரு பெரிய மரம். இது அக்கம்மா தேவி கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மரம் இருந்துச்சு. அங்கே வந்து திரி விற்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வாங்கி அப்படியே நெல்லி மரத்துக்கு ஏற்றி அப்படியே ஒரு வளம் வந்துட்டாங்க. கார்த்திகை சோமவாரமோ இல்லை கார்த்திகை மாதத்தில் எப்போவாவது நீங்கள் இந்த நெல்லி மர வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த நெல்லி மர வழிபாடு பண்ணுங்கள். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, பாக்கு தட்டு வச்சு அரிசி வச்சு அது மேலே உங்களுக்கு வந்து 365 திரி வச்சு ஏற்றுவாங்க. சுற்றி ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை சுற்றி தான் ஏற்ற சொல்லுவாங்க. அப்படியும் நிறைய இடத்துல நெல்லிமர வழிபாடு நடத்துவாங்க. இன்னொன்று வந்து இங்கே 360 திரி அந்த நெல்லிமரம் பக்கத்துலேயே விற்பாங்கங்க. இங்கே பெங்களூர் பக்கம்லாம் அப்படி தான். இங்கே இப்போ எண்ணெய் ஊற்றி விற்பாங்க, எண்ணெய் ஊற்றாமல் விற்பாங்க. நம்ம அப்படியே வாங்கி நெல்லிமர வழிபாடு பண்ணலாம். ஏன்னா பெங்களூரில் ரொம்ப விசேஷமாக இந்த கார்த்திகை சோமவாரத்தில் நெல்லிமர வழிபாடு பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு நம்ம காட்டுவோம். போன வருஷமும் நான் போட்டிருந்தேன், இந்த வருஷமும் திருப்பியும் நான் போடுறேன். இந்த நெல்லிமர வழிபாடு வீட்டில் இருந்தாலும் சரி, சின்ன மரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நெல்லி மர வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டிலேயே திரி தயாரி பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வீட்டில் பண்ணுற திரி இப்படி தான் இருக்கும். பஞ்சு திரியும் போட்டிருப்பாங்க. இந்த நெல்லி மரத்தில் வழிபாடு பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு தீப தூப ஆராதனை கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறாங்க. செட்டாக வந்து அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் அழகாக அவங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு அந்த வெத்தலை வச்சுட்டு வெத்தலை மேலே ஒரு அச்சு வெல்ல 365 திரி போட்டு தீபம் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு குங்குமம் அப்படி அர்ச்சனை பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும். இதுதாங்க நெல்லி மர வழிபாடு. கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெல்லி மர வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை பண்ணணும் செய்யணும் போது நம்ம செஞ்சுட்டா போதும். விருஷங்களை நம்ம கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த நெல்லி மரம், வேப்ப மரம், துளசி இதெல்லாம் கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவோம், பேசுவோம், செய்வோம். நமக்கு நல்லதே நடக்குங்க.